நமக்கு முன்னாடி என்ன இருக்கிறது என்று தெரிந்து கொள்வதற்கு நிச்சயமாக நமக்கு ஒரு ஆர்வம் இருக்கும். இதனால தான் கிறிஸ்தவ வட்டாரங்களையும் இன்றைக்கி தீர்க்க தரிசன ஊழியங்களுக்கு மிகுந்த வரவேற்பு இருக்குது. இப்போ உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி ஸ்டீவன் எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட். அப்போ நிறைய பேருக்கு சொல்லுவார், இப்படி ஒன்று பார்க்குறேன் அப்படி இப்படின்னு. ஆனால் யாரெல்லாம் வந்து பாஸ்டர் இதை கொஞ்சம் அப்படி பார்த்து சொல்லுங்க அப்படின்னா போயான்னு சொல்லி அனுப்பிச்சிடுவார். ஏன் பாஸ்டர் அப்படின்னு கேட்டால் அப்போ அவர் சொல்லுவார், ஆண்டவர் சொன்னால் நான் சொல்லலாம், சும்மனாச்சுக்கு ஒரு ஆள் வந்துட்டு சொல்லு அப்படின்னு சொன்னால் நான் என்ன அதுக்கு கற்பனை பண்ணி செய்கிறதா? அது அப்படி வேலை இல்லை, ஊழல் அப்படி நடக்கிறது இல்லை. அதனால மறுத்துருவார். ஜபம் கூட பண்ண மாட்டார். சில நேரத்தில் ஆளை விடுங்கன்னு சொல்லிடுவார். அப்போ நாம் கடுமையான சூழ்நிலைக்குள்ளே போகும்போது ஒரு எதிர்பார்ப்பு, இப்படிலாம் வந்தோம், அடுத்தாப்பில் இருக்கிறது நல்லா இருக்குதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா அப்பா அங்கே வரும்போது எல்லாம் நல்லாயிரும்னு சொல்லி ஒரு உணர்வு வருமே, அதுக்காக தான் அடுத்தது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். சில நேரம் நம்ம கடந்த காலம் நல்லா இருந்திருக்கும். அதனால் மக்களுக்கு வந்து இந்த ஃப்ளாஷ்பேக் ரொம்ப பிடிக்கும். அந்த காலத்தில் நான்லாம் எப்படி இருந்தேன், ஏன்னா என் சின்ன வயசில் நாங்களாம் எப்படி இருந்தோம், எப்படி இருந்தீங்க, சின்ன பிள்ளை மாதிரி இருந்தீங்க, வேற என்ன புதுசாக இருக்க போகிறீங்க. ஆனால் அப்படிலாம் நினச்சி ஃப்ளாஷ்பேக். ஓகே, ஸோ ஃப்ளாஷ்பேக்குக்கு ஆப்போசிட் என்ன? பின்னாடி இருக்கிறத பார்த்தா ஃப்ளாஷ்பேக்கு, முன்னாடி இருக்கிறத பார்த்தா அது நம்ம பெருசாக சொல்கிறது இல்லை, அதுக்கு பேர் ஃப்ளாஷ் ஃபார்வர்ட். அப்போ ஃப்ளாஷ் ஃபார்வர்ட்னோடனே நம்மளே அப்படியே நான் அப்படியே ஒரு நாள் அப்படி, ஒரு நாள் இங்கே எப்படி இருப்பேன், ஒரு நாள் அப்படியே எவரெஸ்டில் அப்படியே ஏறி அப்படியே இறங்கி வருவேன் போவேன்னு சொல்லி கற்பனை பண்ணிகிட்டு இருக்கிறது இருக்கு. ஆனால் அது எப்படி நடக்க போகுது? அது நடக்குமா? நான் விரும்புகிற காரியங்கள் எல்லாம் என்னை தேடி வருமா என்கிறதான ஒரு எண்ணம். இப்போ நான் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு ஒரு எண்ணம் வரும்போது சில நேரத்தில் அப்சஷன் ஆயிரும். என்ன அப்சஷன்? அதை தவிர்த்து வேறு எண்ணமே இருக்காது. நான் அப்படி ஆயிடணும் அப்படின்னு. சரியா? இன்னைக்கு தம்பி சும்மா ஃபோனுக்கு சொன்னார், சில ஆளுங்களுக்கு அந்த ஐஃபோன் வாங்கிடணும் வாழ்க்கையில். ஓகே, ஆனால் ஐஃபோனில் ஒன்றும் விசேஷமே இல்லை. அப்போ 3 தான் ஆரம்பிச்சிச்சு, தெரியல உங்களுக்கு? 3 ஆரம்பித்து 4 ஆச்சு, 5 ஆச்சு, 6 ஆச்சு, அப்படியே போய்கிட்டே இருந்துச்சு. அப்போ ஏதோ ஒரு சூழ்நிலையில் 3 வாங்க முடியல, ஏன்னா அந்த டைமில் அவ்வளோ பெரிய ஸ்டாக் இல்லை. ஆனால் இந்த 4, 5 வரும்போது நான் சிங்கப்பூருக்கு போயிட்டேன். அப்போ சிங்கப்பூரில் 4, 5 என்னையா பெரிய 4, 5 எல்லாருமே வச்சுருப்பாங்க. அப்போ அங்கேயும் வாங்க. அதுக்கப்புறம் தான் இதில் இவ்வளோதானா மேட்ரு, இதுக்காகத்தானா ஐயோ நான் வாங்கணும் போகணும்னு சொல்லி. அது மாதிரி அந்த வேகத்தில் ஐபேட் ரிலீஸ் ஆன உடனே ஐபேடை வாங்கியாச்சு. ஐபேடு வாங்கி ஐபேட் என்னத்த ஐபேடு ஒன்றும் இல்லை. இப்போ அதுக்கப்புறம் அதெல்லாம் போயிடுச்சு. ஆனால் நாம் சில நேரத்தில் இதுன்னு சொல்லி அவ்வளோ வெறியாக இருக்கும்போது குறுக்கு வழியில் அங்கே போகிறதுக்கு திடீர்னு வாய்ப்பு வரும். அப்போ போயிடலாம், நடந்துடும். இன்றைக்கி அட்வர்டைஸ்மெண்ட்லாம் அப்படி தானே வருது. என்ன எனக்கு பொதுவாக சொல்லுவாங்கள்ல, 60 வயசுக்கு மேலே ஆகினா என்ன கொடுக்க மாட்டாங்க, கடன் கொடுக்க மாட்டாங்க. பேங்க்கில் இருக்கிறோம் என்ன சொல்லுவான், உனக்கு 60 வயசு ஆச்சு, உனக்கு கடன் கிடையாது. ஆனால் டெய்லி எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க, 10 லட்சம் வேணுமா சார், 15 லட்சம் வேணுமா சார், வேறு ஒன்றுமே இல்லை, இப்போ ஓகே சொல்லுங்கள், 15 நிமிஷத்தில் கிரெடிட் ஆயிடும். நான் சிரிச்சுக்குவேன். ஒரு காலத்தில் இதெல்லாம் கொடுத்துருந்தீங்கன்னா ஆன்னு வச்சுருப்பேன். ஏன்னா கிரெடிட் கார்டே நம்மளை நம்பி ஒருத்தனும் கொடுக்க மாட்டான், அது ஒரு காலம். சரியா? இப்போ கூப்பிட்டு தரேன்றான். அப்போ எதுக்கு டாக்குமெண்ட்ஸு வெரிஃபிகேஷன் அதெல்லாம் ஒன்றுமே தேவையில்லை. அது எப்படியா தேவையில்லாமல் கொடுப்பேன்? இல்லை, உங்கள் கிரெடிட் ஸ்கோர் ரொம்ப நல்லா இருக்குது, அதனால் நான் கொடுக்குறோம் அப்படின்னு. அப்போ அதுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் எப்படி வருது? நீ ஆசைப்படுறத ஏன் தள்ளி போடுற? தள்ளி போடாத என்ன. அதுக்கப்புறம் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க,
உலகத்தில் நீங்கள் எங்கே போனாலும் உங்கள் விருப்பப்படி போயிட்டு வாங்க அப்படின்னு. அப்போ நான் மனசில் அனுப்பிச்சுக்க, அடே நான் ஏற்கனவே போயிட்டு வந்தேன், நீ என்ன போக சொல்கிற, நான் இந்த ஆஃபர் இருக்குது அந்த ஆஃபர் இருக்குது 5 நாள் 6 நாள், நான் மாதக்கணக்கிலே நான் போயிட்டு வரேன், எனக்கு அது என்ன பிரச்சனை. ஆனால் அப்படி சொல்லி 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 அந்த கடனை வாங்க வைக்கிறதுக்கு அவ்வளோ பின்னாடி சுற்றுறாங்க. ஆனால் நம்மளை அடத்துகிற ஆண்டவர் சொல்கிறாரு, உனக்கு எந்த நேரத்தில் என்ன வேணும்னு தெரியும். அதனால் ரொம்ப நாள் ஏங்கிட்டு திடீர்னு இப்படி வந்த உடனே என்ன நினச்சிடாத, அது யார் கொண்டு வர்றதுன்னு நினச்சிடக்கூடாது. கர்த்தர் கொண்டு வர்றார். கர்த்தரின் ஜெபத்தை கேட்டார். என்னை நம்பி ஒருத்தனுமே கடன் கொடுக்காத நேரத்தில் அந்த பேங்க்காரங்கிட்ட ஆண்டவர் பேசி நான் அவனை போய் கேட்காம அவனே ஃபோன் பண்ணி எனக்கு கொடுக்குறான்னா இது நிச்சயமாக கர்த்தருடையது, இது உடனே எடுத்துக்கணும். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. அவன் கதை முடிஞ்சு அன்னைக்கே. என்ன ஸோ வாழ்க்கையில் இந்த மாதிரி வித்தியாசமான காரியங்களை எதிர்கொள்ள வேண்டும். இப்போ எதிர்கொள்ளுகிறதான நேரத்தில் வேதத்தில் நமக்கு ஒரு வேதத்தை வச்சு சொல்கிற ஒரு வாக்கியம் இருக்குது. என்னென்னா மலை உச்சி அனுபவம். அப்போ இந்த மலை உச்சிக்கு போனோம்னா இன்றைக்கி எங்கே போனாலும் சரி, பெங்களூருக்காரங்களுக்கு ஒரு ஆறுதலுக்கு இந்த நந்தி ஹில்ஸ்னு சொல்லி ஒன்று இருக்குது. ஏன்னா பெங்களூருக்கு அவ்வளோதான், நந்தி ஹில்ஸை விட்டால் அது சொல்லிக்கிறாப்புல வேறு ஒன்றுமே இல்லை. அதனால் ஏறி பார்க்கணும்னா என்னத்தை தான் பார்க்கலாம். இந்த ஆறுதல் பரிசுலாம் கொடுப்பாங்கல்ல காம்படிஷனில், அந்த மாதிரி பெங்களூருக்கு ஆளுக்கு ஒரு சின்ன ஒரு மலை ஒன்று வச்சுருக்குறாங்க. ஏறி நின்று ஒன்றும் பெருசாக தெரியாது, இருந்தாலும் மேலே ஏறணும்ட்டு அப்படி ஃப்ளைட் ஏறுறது இறங்குறது என்னதையாக பார்த்துட்டு திரும்பி வந்துடலாம். ஆனால் உயரமான மலையெல்லாம் இருக்குது. அதுவும் குறிப்பாக இந்த ஸ்கை கிளியராக இருக்கிற நேரத்தில் ரொம்ப தூரம் தெரியும். அப்போ இந்த மலை உச்சி அனுபவன்றது ஒரு பரவசமான அனுபவம். அப்போ இந்த மலை உச்சிக்கு போகும்போது என்னத்தை பார்க்குறோன்றது ஒரு பக்கம், ஆனால் பார்க்குறதுக்கும் நமக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு யோசிக்கும்போது நம்ம வாழ்க்கையில் என்னத்தை கடந்து போகிறோமோ அதை பொறுத்து தான் எல்லாமே இருக்கிறது. சரியா? அப்போ இன்றைக்கு ஒரு 3 மலை உச்சி அனுபவங்களை நம்ம பார்க்க போகிறோம். முதலாவது மலை உச்சி அனுபவம் உபாகமம் 34ஆம் அதிகாரம் முதல் 4 வசனங்கள். உபாகமம் 34 1-4 வரைக்கும் வாசிக்கலாமா? பின்பு மோசே மோவாபின் சமமான வெளிகளில் இருந்து எரிகோவுக்கு எதிரான நெபோ மலையில் இருக்கும் பிஸ்காவின் கொடுமுடியில் ஏறினான். அப்பொழுது கர்த்தர் அவனுக்கு தான் மட்டுமுள்ள கீலேயாத் தேசம் அனைத்தையும், நப்தலி தேசம் அனைத்தையும், எபிராயிம் மானேசே என்பவர்களின் தேசத்தையும், கடைசி சமுத்திரம் வரைக்கும் உள்ள யூதா தேசம் அனைத்தையும், தென்புறத்தையும் சோவார் வரைக்கும் உள்ள பேரீச்ச மரங்களின் பட்டணம் என்னும் ஊர் முதற்கொண்டு எரிகோவின் பள்ளத்தாக்காகிய சமமான பூமியையும் காண்பித்தார். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி, நான் உங்கள் சந்ததிக்கு கொடுப்பேன் என்று ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் ஆணையிட்ட தேசம் இதுதான். இதை உன் கண் காணும்படி செய்தேன். ஆனாலும் நீ அவ்விடத்திற்கு கடந்து போவதில்லை என்றார். ஆனாலும் நீ அவ்விடத்திற்கு கடந்து போவதில்லை. ஒரு நல்ல வியூ பாயிண்ட். சரியா? ஆண்டவர் உங்கள் லைஃப்பில் இஸ்ரேல் தேசத்துக்கு போகிறது ஒரு வாய்ப்பு கொடுத்தாருன்னா இந்த இடத்த மிஸ் பண்ணிக்கிறாருங்க. ஏன்னா கிட்டத்தட்ட சவுத்தில், நார்த்தில், அதே மாதிரி வெஸ்ட்டில் கடல் தெரிகிற வரைக்கும் அந்த இடத்துல நின்று பார்க்க முடியும். அது ஒரு கிளியர் ஸ்கை இருக்கும்போது எல்லா நாளும் பார்க்க முடியாது. அப்போ அதை கொண்டு போய் எல்லாத்தையும் காட்டுறார். அதை சொல்லிட்டு திஸ் இஸ் நாட் ஜஸ்ட் அ பியூட்டிஃபுல் வியூ, உனக்கு ஒரு வியூ பாயிண்ட் கொண்டு வந்து காட்டுறது இல்லை, இதெல்லாம் நான் என்ன செய்ய போகிறேன், நான் சொன்ன மாதிரி கொடுக்க போகிறேன். அப்போ அதில் ஒரு சென்டிமெண்ட் எல்லாத்தையும் சொல்லிட்டு கடைசியில் என்ன செய்ய, ஆனாலும் நீ அவ்விடத்திற்கு கடந்து போவதில்லை. இது நடக்கும். ஆனால் அது நடக்கும்போது யார் இருக்க மாட்டா, நீ இருக்க மாட்டே. நான் ஏன் அதை சென்டிமெண்ட்னு சொன்னேன்னா, ஆண்டவர் மோசையை கூப்பிடும்போது என்ன சொல்லி கூப்பிட்டாரு, என் ஜனங்கள் எகிப்தில் இருக்கிறாங்க, அவங்கள போய் நீ கூட்டிட்டு நான் இந்த மாதிரி ஒரு தேசத்தை ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறேன், நான் அவங்கள அங்கே கூட்டிகிட்டு போகணுன்னு நினைக்கிறேன். யார் கூட்டிகிட்டு போகணும்?
நீ தான் கூட்டிட்டு போகணும். அப்ப 40 வருஷமா இதையே சொல்லி பிரசங்கம் பண்ணி ஜனங்களை உற்சாகப்படுத்தி நீ வா அப்படி இப்படின்னு சொல்லி எல்லாவற்றையும் அழைத்து அப்படி கொண்டு போய் கிட்ட வந்த உடனே இப்ப சொல்ற என்ன செய், இத பார்த்துக்கோ, இதை பார்த்துக்கோ, ஆனா இதுக்கும் உனக்கும் சம்பந்தம் இல்லை, நீ போவது இல்லை என்று சொல்லி. அப்ப மனசுக்குள்ள ஒரு மனுஷனா என்ன ஓடி இருக்கும்னு சொன்னா, ஆண்டவரே நான் இதை பற்றி நினைக்காத நேரத்தில் நீர் தான் இப்படி ஒன்று இருக்குன்னு எனக்கு சொன்னீர். நீர் சொன்னதுனால உம்மை நம்பி இருக்கிற எல்லாத்தையும் நான் விட்டுட்டு வந்தேன். இந்த ஜனங்களை நீங்களே கிளம்பி போங்கன்னு சொல்லியிருக்கலாம். இல்லை, அவங்களால அந்த மாதிரி போக முடியாத நேரத்தில் அவர்களுக்கு நான் தலைவனாக இருந்து அவ்வளோ கஷ்டத்தில் இத்தனை பேருக்கு சாப்பாடு ஒழுங்கு பண்ணி, அன்னன்னைக்கு தங்குறதுக்கு ஒழுங்கு பண்ணி, பாதுகாப்பு ஒழுங்கு பண்ணி, எதிரிகள் வரும்போது அவரிடத்துலலாம் இருந்து காப்பாற்றி இவங்களெல்லாம் வழி நடத்தி இந்த அளவுக்கு நான் கொண்டு வந்திருக்கிறேன். ஆனால் எனக்கு இதில் பங்கு இல்லை. அது எப்படி இருக்குன்னா, ஒருத்தர் அவர் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணணும்னு சொல்லி தன்னிட்ட இருக்கிற எல்லா வருமானத்தையும் போட்டு எல்லாம் ஒழுங்கு பண்ணி கடைசியில் அந்த கல்யாணத்துக்கு அவர் போக முடியலன்னா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி ஒரு நிலைமை. அப்போ அங்கே நின்று ஃப்ளாஷ்பேக் பார்க்கணும்னா பார்த்துருப்பான். ஆண்டவரே, இதெல்லாம் ஆரம்பிக்கிறது எப்படி ஆரம்பிச்சிச்சு? இந்த ஆளுங்களை விடவே மாட்டேன்னு சொன்னான். அப்போ நீர் வாதையை அனுப்புனீர். வாதையை எப்படி அனுப்புனீர்? என்ன வச்சு தான் கையில் ஒரு கோலை கொடுத்து இது போதும், நீ இதை கொண்டு போய் செய்யன்னு சொன்னீர். நான் எல்லாத்தையும் செஞ்சேன். ஆளுங்களை அப்படி கூட்டிட்டு வரும்போது சிவந்த சமுத்திரம் இருந்துச்சு. அவங்க பின்னாடி விரட்டிட்டு வர நேரத்தில் எப்படி இதை கடக்க போகிறோம் என்று சொல்லி நினைத்தேன். அப்போ நீர் என் கோலை நீட்ட சொன்னீர். நான் நீட்டினேன். அப்போதான் இந்த தண்ணி திறந்துச்சு. அப்பெல்லாம் நான் கூட இருந்தேனே. சீனாய் ஆண்டவருடைய அக்னி அங்கே வந்து இறங்கினப்ப ஆண்டவர் சொன்னார், யாரும் கிட்ட வந்துடாது, தொற்றாத அப்படின்னு. ஆனால் என்ன மட்டும் தனியா அதுக்குள்ள வா, நான் உன்னோட பேசணும்னு சொல்லி கூட்டிட்டு போய் கதையெல்லாம் சொன்னிருப்பா. திருப்பி வனாந்தரத்தில் வரும்போது தண்ணி இல்லை. அப்ப நீர் கண்மலை அடிக்க சொன்னீர். அடிச்சேன், தண்ணி வந்துச்சே. சாப்பாடு இல்லாம இருந்துச்சு. நீர் சொன்னீர், ஜெபம் பண்ணோம், வானத்துல இருந்து மண்ணா கொட்டுச்சே. ஆண்டவரே, இவங்க எவ்வளோ முறுமுறுத்தாங்க. இருந்தாலும் 40 வருஷம் இவங்களை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு நான் ஒரு தலைவராக இருந்து இதெல்லாம் செஞ்சு இவர்களை நடத்தி வந்திருக்கிறேன்னு. எத்தனை முறை இவங்க எதிர்த்தாங்க. அந்த நேரத்திலலாம் அவங்களுக்காக நான் தானே பரிந்து பேசினேன். இப்போ எல்லாம் வந்தாச்சு. இன்னும் ஒரே ஒரு ஸ்டெப் கிட்ட வந்தாச்சு. அடுத்த ஸ்டெப் அப்படி எடுத்து வைக்கணும், அவ்வளோதான். இந்த நேரத்தில் பிரேக் போட்டிடுறேன். எப்படி ஆண்டவரே? இப்போ திரும்பி எல்லாம் யோசிச்சு பார்த்தா அவனுக்கு தெரியும். என்ன தெரியும்? மெரிபால கண்மலையை பார்த்து பேசு அப்படின்னு சொன்னார். ஆனால் அது ஒரு பழக்க தோஷத்தில் அவர் என்னவோ யோசனையில் அந்த கோலை எடுத்து கண்மலையை எத்தனை முறை அடித்தார்? 2 தடவை அடிச்சிட்டார். யார் அடிக்கலை? கத்தரை அடிக்கலை, கண்மலையை தான் அடித்தார். ஆனால் ஆண்டவர் வந்து உன்ன மாதிரி நிலைமையில் இருக்கிற ஒரு தலைவன் இப்படி ஒரு காரியத்தை செய்யக்கூடாதுன்னு சொல்லி அன்னைக்கு அவருக்கு சொல்லிட்டார். சரி, அடிச்சுட்ட, தண்ணியும் வந்துருச்சு, அதனால் நான் ஒன்றை வெக்கப்படுத்தலை. ஆனால் உனக்கு ஒன்று சொல்கிறேன், இந்த கானான் தேசத்துக்குள்ளே நீ போக மாட்ட. இப்போ இந்த மலை உச்சியில் இருக்கிறவன் 2 டைரக்ஷனில் பார்க்கலாம். நான் சொன்னேன்ல, இங்கே நிற்கிறான், அப்போ தெற்கு பகுதியை பார்க்குறான், மேற்கு பகுதியை பார்க்குறான், அங்கேருந்து கடல் தெரியுது, வடக்கு பகுதியை பார்க்குறான், இந்த எல்லா ஏரியாவும் பார்க்குறான். எந்த சைடு பார்க்கல? பின்னாடி பார்க்கல. பின்னாடி பார்த்தா தான் நான் இவ்வளோ நேரம் சொன்ன கதையும் வரும். அந்த நேரத்தில் ஒரு முடிவுக்கு வர்றேன். என்னை கொண்டு ஏதோ செய்யணும்னு நினச்சி செஞ்சுட்டு, இப்போ இந்த காரியத்துக்கு நான் வேண்டாம், ஆனால் அந்த வேலை நடக்கும்னு சொல்லியிருக்கிறேன். அப்போ உம்முடைய அந்த சித்தத்திற்கு நான் என்ன விட்டு கொடுக்குறேன்.
இப்போ அவன் அந்த மாதிரி ஒரு முடிவுக்கு வர்றதுக்கு ஒரு பெரிய மனசு வேணும். ஏன்னு கேட்டால் இவங்கிட்ட இருந்து பொறுப்பு எடுத்துட்டு எல்லாரையும் கூட்டிகிட்டு போகிற ஆள் யார்? யோசுவா. இன்னைக்கு நம்ம ஆளுங்க மாதிரி யோசிச்சுருந்தா சொல்லியிருப்பான், யோசுவாலாம் ஒரு ஆளா? நான் அந்த ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள மகிமைக்குள்ள இருக்கும்போது இவன் ஒரு புறம்போக்கு மாதிரி அதுக்கு வெளியில உட்கார்ந்து இருந்தவன், இன்னைக்கு நான் போகாம அவன் போறதான். வேற எவனாலும் பரவாயில்ல, ஒரு புறம்போக்கு கூட்டிட்டு போதான்னு பின்னுக்கு பார்த்து யோசிச்சான்னா இருதயம் என்ன ஆயிரும்? பாரமாயிரும். அவன் கடைசி மூச்சு வரைக்கும் இந்த சோகத்திலையும் வருத்தத்திலையும் வேதனையிலையும் தான் வாழ்க்கை மீதி இருக்கிற அந்த எவ்வளோ நேரம் அதுக்கப்புறம் உயிரோடு இருந்தானோ தெரியாது. ஆனால் அவன் என்ன செய்யலை? திரும்பி பார்க்கல. கர்த்தர் அங்கே கொண்டு போய் அதெல்லாம் காட்டினப்ப மனசார ரிலீஸ் பண்ணான். ஏன்னா அவனுக்கு தெரியுது இது நிச்சயமாக நடக்க போகுது. அப்போ கர்த்தர் நம்ம லைஃப்பில் நம்ம கூட்டிகிட்டு வரும்போது எல்லாத்தையும் நமக்கு அள்ளி கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா நாம் தூக்கிட்டு போய்கிட்டே இருப்போம். ஆனால் எவ்வளோத்தை தூக்க முடியும்? எவ்வளோத்தை தூக்க முடியும்? ஒரு அளவுக்கு தான். சில காரியங்கள் கர்த்தர் நம்முடைய கையில் கொடுக்கறது இல்லை. சில நேரம் கொடுத்துட்டு உன்னிட்ட இவ்வளோ நேரம் கொடுத்தேன் போதும், நீ இப்போ அதை எடுத்து இன்னொரு ஆளுக்கு கொடுத்துரு. இல்லை இல்லை, இது என்னோட ரொம்ப நாள் இருந்துடுச்சு, இது என்னுடைய தான், வேண்டாம், விட்டுரு. அப்போ இந்த மோசே இடத்துல அந்த மலை உச்சின் அனுபவத்தில் அவன் ஒரு வருத்தம், வேதனை, ஒரு ரிக்ரெட்டில் அவன் தன்னுடைய வாழ்க்கையை கழிக்காமல் இது தனக்கு வராது என்று சொன்ன உடனே கசப்புக்கு இடம் கொடுக்கல. இப்படியா, இவனா அவனா, அதுக்கு இடம் கொடுக்காம கர்த்தரிடத்துல சரண்டர் ஆயிடும். நீங்க சொன்னா சரி, இதுக்கான விளக்கம் கேட்டு ஒரு நீங்க எனக்கு சொல்லி ஆகணும், அது எப்படி நீங்க செய்யலாம், எப்படி என்னிட்ட இருந்து எடுக்கலாம், இதெல்லாம் நான் கேட்கலாம் ஆண்டவரே. ஏன்னா இப்ப ஏன் கண்ணால பார்க்கறத விட உம்முடைய கண்கள் மூலமா எல்லாத்தையும் நான் பார்க்கிறேன். அப்ப எனக்கு வித்தியாசமா தெரியுது. அப்ப நான் பின்னாடி பார்க்க தேவையில்லை, முன்னாடி பார்த்துட்டு நீர் என் ஜனங்களோட போவீர்ங்கிற நம்பிக்கையில் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு லெட் இட் கோ அப்படின்னு சொல்லி அதை விட்டு விடுகிறான். உங்களுக்கு தெரியுமா, நம்ம வாழ்க்கையில் சில சின்ன தீர்மானங்களை மாற்றி எடுத்திருந்தோம்னா நம்ம லைஃப் வேற எங்கேயோ போயிருக்கும். போன வாரம் கிஷோர் சொன்னார், அவங்க அப்பா படிடா படிடா படிடா, அவர் படித்து வந்துட்டார். ஆனால் அவர் இன்னும் நல்லா படிச்சிருக்கலாமா இல்லையா? நீங்கள் சொல்லுங்கள். இந்த சுமார் மூஞ்சி குமார் மாதிரி அவர் ஓரளவுக்கு படித்து வந்துட்டார். ஆனால் இன்னும் படிச்சிருந்தா எங்கேயோ போயிருப்பார். ஆனால் அவ்வளோதான் நடந்துச்சு. இப்போ என்ன செய்ய முடியாது? திரும்பி 10ஆம் கிளாஸில் போய் உட்காந்து திருப்பி படித்து திருப்பி வந்து போகிறதுக்கு இல்லை, வந்துட்டோம். ஸோ இதே மாதிரி எல்லார் லைஃப்லையும் அந்தந்த காரியங்கள் அமைஞ்சது நாம் எடுத்ததான தீர்மானங்கள். இதெல்லாம் பார்த்து இன்னைக்கு இப்படிலாம் இருக்குது அப்படின்னா நம்ம இப்போ யாரை தான் பார்க்கணும்? ஆண்டவர் தான் பார்க்கணும். ஸோ எங்கள் அப்பா ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போனார். அப்போ நான் யூஜி முடிச்சுட்டு நான் ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணிட்டேன், என் கிளாஸில் நான் தான் டாப்னு சொன்னேன். எங்கள் அப்பா சிரிச்சிட்டார். ஏதாவது நம்புற மாதிரி சொல்கிறா. அப்போ நான் சொன்னேன், எனக்கே நம்ப கஷ்டமாக தான் இருக்குது, ஆனால் நான் தான் ஃபஸ்ட்டு. நான் அந்த சர்டிஃபிகேட்டையும் மார்க் ஷீட்டையும் பார்க்குற வரைக்கும் நம்ப மாட்டேன்ட்டார். ஸோ கடைசியில் அந்த மார்க் ஷீட் வர்றதுக்குள்ளே இறந்து போயிட்டார். ஓகே, ஜூன் மாதம்தான் இறந்தார், அது வேறு விஷயம். இப்போ நான் பிஹெச்டி படிச்சுட்டு
நானே இந்த அளவுக்கு ஒரு எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷனில் அகடமிக் டீனாக இருந்தேன்னு சொன்னால் எங்கள் அப்பாவை கல்லறையில் போய் எழுப்பி சொன்னால் கூட என்ன செய்ய மாட்டார், நம்ப மாட்டார். சான்ஸே இல்லாம. அப்போ அவருடைய கணிப்பு என்ன, நல்லா படிக்க வேண்டிய நேரத்தில் படிக்கல. இப்போ நம்மளும் படிச்சிருந்தா எங்கேயோ போயிருப்போம். அப்போ எனக்கு அந்த வயசில் எனக்கு இருந்த ஒரு பெரிய ஆர்வம், எப்படியாவது ஆர்மியில் போய் சேர்ந்துடணும், மிலிட்ரியில் ஒரு டாப் ஆஃபீஸராக வரணும். நம்ம வீட்டில் நோ சொல்லிட்டாங்க, அதெல்லாம் நமக்கு செட் ஆகாது. என்ன கேட்டால் சொந்தக்காரங்க நிறைய பேர் இருந்தாங்க. யாரெல்லாம் ஆர்மிக்கும் ஏர்ஃபோர்ஸுக்கும் போனாங்களோ எல்லாருமே குடி மன்னர்களாக மாறிட்டாங்க. இது நம்ம குடும்பத்துக்கு ஆகாது, அதனால வேணான்னு சொல்லிட்டாங்க. அப்போ அதுவும் ஒரு வெறுப்பு. அப்போ அங்கே போகல, இங்கே போகல. ஸோ இப்படி நிறைய இடத்துல இப்படிலாம் போயிருந்தா அப்படியா இருக்கலாம், அப்படிலாம் இப்படியா இருக்கலாம் இப்படின்னு நம்ம நினச்சி பின்னாடியே பார்த்துட்டு இருக்கிற எல்லாரையும் ஆண்டவர் சொல்ற, பின்னாடி பார்க்காது, பின்னாடி பார்த்துட்டு நன்றி சொல்லு, அது ஓகே. பின்னாடி பார்த்து என்ன பண்ணிட்டு இருக்கிற இருந்தா நான் அப்படியா இருப்பேன். என் கூட இருக்கிறவங்கெல்லாம் நேற்று ஒரு பிள்ளை சொல்லுது, என் கூட இருக்கிறவங்களாம் கை நிறைய சம்பாதிக்கிறாங்க. சம்பாதிச்சுட்டு எங்கே போயிட்டாங்க? இங்கே தான் இருக்கிறாங்க. நீ எங்கே இருக்கிற? இங்கே தான் இருக்கிற. எங்கே போகணும்? நீ இப்போ எங்கே போகணும்? பின்னாடி திரும்பி பார்த்து ரொம்ப உங்களுக்கே ஃபீலிங்ஸ் ஆகிக்காது. ஸோ இப்படி நேரத்தில் நான் முயற்சித்தேன், நான் விரும்பினேன், நான் எதிர்பார்த்தேன், ஆனால் ஏதோ ஒரு காரணத்தில் அது நடக்கல. அப்படின்னா நாம் செய்யக்கூடியது ஒன்றே ஒன்று தான், சரண்டர். நான் போட்ட கணக்கு சரி வரல, இப்போ எல்லாமே வேற மாதிரி இருக்கு, நீரும் வேற காரியங்களை சொல்லுகிறேன். அப்போ நான் விரும்புகிற சில காரியத்துக்கு நீங்கள் நோ சொல்றீங்க. சரண்டர். மோசே அன்னைக்கு சிரிச்சுட்டே நல்லா நடக்கட்டான். இப்போ நான் தகராறு பண்ணல. மோசே ஆண்டவர்கிட்ட தகராறு பண்ணுறதுல பெரிய ஆள். எந்த அளவுக்குன்னா ஆண்டவர்கிட்டே போய் முடியுமா முடியாதா? இப்பயே சொல்லிட்டேன், முடியாதுன்னா என் பேரை கிறுக்கிருங்க. திருப்பி என்கிட்ட மோசே இந்த கதையெல்லாம் வச்சுக்கூடாது. இப்படி பேசணும்னா ஒரு ஆளுக்கு எவ்வளோ தைரியம் வேணும். அதனால் அவர் பயந்த ஆள்லாம் இல்லை. ஆண்டவரை பார்த்து உங்க புஸ்தகத்திலேருந்து என் பேரை கிறுக்கி போடுங்கன்னு சொல்லி அந்த அளவுக்கு பேசுகிற அளவுக்கு ஒரு ஆள் துணிஞ்சிட்டாருன்னா, இந்த மாதிரி நேரத்தில் எல்லாத்தையும் காட்டிட்டு நீ வா நம்ம கதையை முடிச்சுக்குவோம், கணக்கு முடிப்போம்னு சொல்லி கூப்பிடும்போது பிரச்சனை பண்ணியிருக்கலாம். அது எப்படி நீங்கள் என்ன உள்ளே கூட கொண்டு போய் விடாமல் நிப்பாட்டலாம்? ஆண்டவர் சில நேரத்தில் அப்படி தான் நிப்பாட்டுவார். அதுக்கப்புறம் அவராக விரும்பினா ஓகேன்னு சொல்லுவார். அவர் நிப்பாட்டும் போதும் நன்றி ஆண்டவரேன்னு சொல்லணும், அவர் ஓகே சொல்லும் போதும் நன்றி சொல்லணும். மோசேக்கும் நமக்கும் ஒரு வித்தியாசம். மோசே கணக்கு முடிக்கிற ஸ்டேஜில் இருந்தார். இங்கே இருக்கிற பெரும்பாலான ஆட்கள் கணக்கு முடிக்கிற ஸ்டேஜில் இல்லை. உங்களுக்கு இன்னும் எவ்வளோ வாழ்க்கை இருக்குது. ஸோ இந்த காரியங்கள்லாம் யோசிச்சுட்டு இருக்கும்போது நான் யோசித்தேன், 2016 நான் படிப்பு விஷயமாக அமெரிக்கா போகணுன்னு. அதுக்கு முன்னாடி நிறைய தடவை அமெரிக்கா போயிருக்கேன். ஆனால் விசா அப்ளை பண்ணும்போது அவன் சொல்கிறான், நீ போனால் திரும்பி வருவேன்னு நம்ப முடியாது, அதனால் இல்லை. அப்போ நான் சொல்கிறேன், நான் ஏற்கனவே போயிட்டு வந்திருக்கிறேனே, அப்படின்னா தான் நான் அப்பயே போய் இருந்திருப்பேனே, என்னையா சொல்கிறேன்? இல்லை போடா, அமெரிக்கா வேணாம், நீ ஒருத்தந்தான் நாடா உலகத்தில், எத்தனை நாடு இருக்குது போங்கடான்னு சொல்லிட்டு அன்றைக்கி வந்துட்டேன். 10 வருஷத்துக்கு முன்னாடி 2016. இந்த முறை இன்டர்வியூவுக்கு போனேன். நான் கொண்டு போன டாக்குமெண்ட் பார்த்துட்டு செக்யூரிட்டியே பயந்துட்டான். இவ்வளோலாம் வேணாம், நீங்கள் கொஞ்சம் வச்சுட்டு போங்க அப்படின்னு. அப்போ நான் அவங்ககிட்ட சொல்கிறேன், அப்போ நீயே விசாவை கொடுத்துரு. என்ன பேசுகிறீங்க? ஆமாம், உள்ளுக்கு இருக்கிறான் அவ்வளோ கேட்குறான்ல, என்ன ப்ரூஃப்னு இவ்வளோத்தையும் தூக்கிட்டு அங்கே போனால் நான் சொல்கிறேன், அதெல்லாம் ஒன்றுமே வேண்டாம். நான் கொண்டு போன ஒன்றுத்தையும் பார்க்கல.
அவன் சிஸ்டமை தான் பார்த்துக்கிட்டு நோன்றானாலே என்கிட்ட டேய் நான் இவ்வளோ கொண்டு வந்திருக்கேன்டா என்னத்தையாவது கேள்றானா ஒன்றுமே கேட்கல. ஆண்டவர் கொடுக்கணும் செய்யணும்னு நினைச்சாருன்னா அவர் செய்வார். ஆனால் எல்லாருக்கும் இப்போ செஞ்சு ஆகணும் நடக்கணும்னு சொல்கிற நேரத்தில் நிப்பாட்டினாருன்னா சரி அதுக்கும் ஓகே இதுக்கும் ஓகே. இன்னைக்கு எதை நினச்சி இன்னும் வருத்தப்பட்டு இருக்கிறீங்க? பின்னாடி பார்த்து இது மட்டும் வந்துருந்துச்சுன்னா நான் எங்கே போயிருப்பேன், அந்த வேலை மட்டும் கிடச்சிருந்தா அப்படி இருந்திருப்பேன், இந்த ஒரு வார்த்தை மட்டும் நான் பேசாமல் இருந்திருந்தேன்னா இப்படி ஒரு பிரச்சனை லைஃப்பில் வந்திருக்குமா? என்னை அப்படி வருந்தி அங்கே சேர்றதுக்கு கேட்டாங்களே, நான் அந்த வேலைக்கு மட்டும் ஓகே சொல்லியிருந்தேன்னா இன்னைக்கு நான் எங்கேயோ போயிருப்பேன். எங்கேயோலாம் போக மாட்டீங்க, இங்கே தான் இருந்தீங்க. டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. மோசே அந்த பிஸ்கா நேபோ மலையில் இருந்த பிஸ்கால இருந்து சொன்னது அதான், ஆண்டவரே என்னுடைய பங்கு இதோட முடிஞ்சு விட்டாலும் பரவாயில்ல, உங்களுடைய வேலை நடக்கணும். ஆனால் எனக்குன்னு ஒரு ஸ்பேஸ் வச்சிருந்தீரே, என்ன பயன்படுத்தினீரே, நானும் 40 வருஷம் அதில் பிரயாணிக்க எனக்கு உதவி செய்தீரே, அது போதும் ஆண்டவரே என்று சொல்லிட்டு சந்தோஷமாக திரும்பி வந்தான். அதனால் ஃப்ளாஷ்பேக்கே யோசிச்சு நாங்கள் சின்னத்தில் எவ்வளோ கஷ்டப்பட்டோம் தெரியுமா, நாங்கள் அப்போ எவ்வளோ பட்டோம் தெரியுமா, இது எவ்வளோ தெரியுமா, அது எவ்வளோ தெரியுமான்னு சொல்லி டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. முன்னுக்கு பார்க்குறதுக்கு நிறையா இருக்குது. ஆண்டவர் முன்னுக்கு இருக்கிறத செய்வேன்னு சொன்னதை நிச்சயமாய் செய்வார். இன்னொரு மலை உச்சி அனுபவம் 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம், 1 Kings chapter 18 41 to 46. 1 ராஜாக்கள் 18 41 46 வரைக்கும். பின்பு எலியா ஆகாபை நோக்கி, நீர் போம், போஜனபானம் பண்ணும், பெருமழையின் இரைச்சல் கேட்கப்படுகிறது என்றான். ஆகாப் போஜனபானம் பண்ண போனான். பின்பு எலியா கர்மேல் பர்வதத்தினுடைய சிகரத்தின் மேல் ஏறி தரையிலே பணிந்து தன் முகம் தன் முழங்காலில் பட குனிந்து தன் ஊழியக்காரனை நோக்கி, நீ போய் சமுத்திரமுகமாய் பார் என்றான். அவன் போய் பார்த்து ஒன்றுமில்லை என்றான். நீ இன்னும் 7 தரம் போய் பார் என்றான். 7ஆம் தரம் இவன், இதோ சமுத்திரத்தில் இருந்து ஒரு மனுஷனுடைய உள்ளங்கை அத்தனை சிறிய மேகம் எழும்புகிறது என்றான். அப்பொழுது அவன், நீ போய் ஆகாபை நோக்கி, மழை உம்மை தடை செய்யாதபடிக்கு இரதத்தை பூட்டி போய்விடும் என்று சொல் என்றான். அதற்குள்ளாக வானம் மேகங்களினாலும் காற்றினாலும் கருத்து பெருமழை உண்டாயிற்று. ஆகாப் இரதத்தில் ஏறி யெஸ்ரயேலுக்கு போனான். கர்த்தருடைய கை எலியாவின் மேல் இருந்ததினால் அவன் தன் அறையை கட்டிக்கொண்டு யெஸ்ரயேலுக்கு வருமட்டாக ஆகாபுக்கு முன் ஓடினான். ஓகே, அங்கே என்ன நடந்துச்சு அப்படின்னா, பாகாலுடைய தீர்க்கதரிசிகளுக்கும் எலியாவுக்கும் ஒரு நேரடி மோதல். அப்போ அவங்கள பார்த்து சொல்லுகிறான், நீங்கள் கும்பிடுற தெய்வம் தான் உண்மை அப்படின்னு சொன்னால் பலி செலுத்துங்க, ஆனால் நெருப்பு மூட்டக்கூடாது, வானத்திலிருந்து நெருப்பு வரணும், ட்ரை பண்ணுங்க. அவங்க ட்ரை பண்ணுறாங்க, ஒன்றும் வேலைக்கு ஆகலை. ஸோ இதோடைய பேக்ரவுண்ட் என்ன, இவன் ஏற்கனவே சொல்லியிருக்கான், 3 வருஷம் நான் சொல்கிற வரைக்கும் என்ன செய்யாது, மழை பெய்யாதுன்னு. அப்போ வானம் மூடிச்சு. அதெல்லாம் மலைப்பகுதி, தண்ணி இல்லைன்னா நினச்ச மாதிரி கிணறு போட்டுலாம் எடுத்துக்க முடியாது. அப்போ எங்கேயாவது ஒரு தூரத்தில் மிச்சம் மீதி இருக்கிற தண்ணியை தான் எல்லாரும் போய் எடுக்கணும். அப்போ மலை ஏறி இறங்கி போய் பயங்கர கஷ்டத்துக்குள்ள மக்கள் இருக்கிறாங்க. இப்போ திருப்பி கர்மேல் மலைக்கு மேலே இருக்கிறாங்க. மேலே இருந்துக்கிட்டு இந்த காரியங்கள்லாம் நடக்குது. கடைசியில் அவன் ஜெபிக்கிறான். ஜெபிச்ச உடனே வானத்திலிருந்து என்ன வருகிறது, அக்னி வர்றது. ஒரு சொட்டு மழை வரல அப்படின்னா உங்களுக்கு தெரியும், சூடெல்லாம் நிறைய ஆயிருக்கும். அந்த நேரத்தில் வானத்திலிருந்து அக்னி வருகிறது. இப்போ பிரச்சனை ஆகி அவங்கள எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு
இப்போ ஆகாபை பார்த்து இந்த வசனம் சொல்கிறான். என்ன சொல்கிறான்? நீங்கள் போங்க, போய் சாப்பிடுங்க. என்னத்தை கேட்கிறேன்? பெரும் மழையின் இரைச்சலை கேட்கிறேன். மழையை எப்படி கேட்க முடியும்? பெஞ்சாதானே. மழை பெய்யாதப்ப எத்தனை பேர் மழை கேட்கும்? மழை வாட வரும், மழை காற்று வீசும், மழை மேகம் வரும், பார்க்கலாம். சில நேரத்தில் இடி மின்னல் வரலாம், ஆனால் இங்கே மேகமும் இல்லை. ஏன்னா அவன் கேட்குறான், போய் பாரு மேகம் தெரியுதானா? அவன் ஒன்றுமே மேகம், கிளியர் ஸ்கை. அப்போ மின்னல் வருமா? இல்லை, மின்னல் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. இங்கே க்ளவுடே இல்லை. க்ளவுட் இல்லாமல் என்ன மின்னல் வருது? ஆனால் அவன் சொல்கிற வார்த்தை என்ன? இந்த சத்தத்தை நான் கேட்கிறேன். 41 போட்டுருவான். பெரும் மழையின் இரைச்சலை நான் கேட்கிறேன். I hear the sound of heavy rain. நீ போய் சாப்பிட்டு இந்த வார்த்தை சொல்லிட்டு அவன் இங்கே மலையிலேருந்து சுற்றி பார்க்குறான். என்ன இல்லை? மேகம் இல்லை, மேகம் இல்லை. இப்போ பப்ளிக்காக சொல்லியாச்சு மழை வரப்போகுதுன்னு. மழை வர்றதுக்கான எந்த அறிகுறியும் இல்லை. அப்போ இங்கே யாரும் செய்யாத ஒரு காரியத்தை செய்கிறான். என்ன செய்கிறான்னா, அவனுடைய முகம் முழங்காலுக்குள்ளே இருக்கிற மாதிரி ஜெபிக்கிறான். அப்போ இன்னைக்கு யோகாசனத்தில் அப்படி ஒரு போஸ் இருக்குது. என்ன, ஐ திங்க் வர்ணனாசனமோ இன்னும் அதுக்கு பேர். அப்போ இப்படி குனிஞ்சு இந்த தலையை முட்டிக்கு நடுவில் வைக்கிறது. அவர் யோகாலாம் படிக்கல. அப்போ ஒன்று அவர் உண்மையிலேயே அப்படி பெண்ட் பண்ணியிருக்கணும், இல்லாட்டி அவர் கீழே உட்காந்துட்டு நம்ம இந்த முட்டியை இப்படி மடக்கிட்டு உட்காரோம்ல, அந்த மாதிரி முட்டியை மடக்கிட்டு தலையை முட்டிக்கு நடுவில் இப்படி வச்சுருந்துருக்கணும். எப்படியோ, ஆனால் வானத்தை பார்க்காம தலையை குனிஞ்சு ஜெபம் பண்ணுறார். ஆண்டவரே அக்னி அனுப்புங்கன்னு சொன்னேன். எங்கே செட் பண்ணி அனுப்புங்களோ தெரியாது, ஆனால் டைமுக்கு அக்னி என்ன செஞ்சிச்சு? வந்துருச்சு. இப்போ உங்கள் பேரில் தான் சொன்னேன் மழை பெய்யாதுன்னு. இத்தனை வருஷம் மழை பெய்யலை. இப்போ எல்லாம் முடிஞ்சு போச்சு. முடிஞ்சு போய் இங்கே நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருந்த ராஜாவை பார்த்து நான் என்ன சொல்லிட்டேன்? போய் சாப்பிடுங்க, மழை வரப்போகுது, அதனால் நீங்கள் அப்புறம் வெயிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சாப்பிட கூட முடியாது. ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே இல்லை. அதே அதிகாரத்தில் 1ஆம் வசனம் வாசிங்களேன், 18:1. அநேக நாள் சென்று 3ஆம் வருஷமாகையில் கர்த்தருடைய வார்த்தை எலியாவுக்கு உண்டாகி, நீ போய் ஆகாபுக்கு உன்னை காண்பி, நான் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடுவேன் என்றார். I will send the rain. நான் மழையை கட்டளையிடுவேன். இந்த கதையை சொல்லி ஆரம்பிச்சது யாரு? ஆண்டவர். இப்போ எல்லாம் ரெடி ஆச்சு. மலை மேலே இருக்கிறது தான் தெரியும், தூரத்தில் இருக்கிற ஸ்கை ஃபுல்லாக தெரியும். பார்த்தா என்ன இல்லை? மழை இல்லை. அப்போ வேலைக்காரன் கூட இருக்கிறேன்னு யோசிச்சிருப்பான், நம்ம எஜமான் கொஞ்சம் ஓவராக சவுண்ட் விட்டாரோ, ஐயோ இதனால்தான் ரொம்ப டிப்ளமேட்டிக்காக ஆகாப் இங்கே இருந்தால் பிரச்சனைன்னு நீங்கள் போய் சாப்பிடுங்கன்னு சொல்லி அவரையும் அனுப்பிச்சி விட்டாரோ, நம்ம இங்கேருந்து எஸ்கேப் ஆயிடணுமோ. இவர் பாட்டுக்கு மலைன்றாரு. அங்கே இந்த மலை தான் இருக்குது, அந்த மலை ஒன்றுமே இல்லை. ஐயையோ. அப்போ இப்படி யோசிக்கிறது எலியாவுக்கு தெரிஞ்சிச்சு போல். அப்போ எலியா சொல்கிறான், 7 தடவை போய் பாருன்றான். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவனும் போய் எல்லா பக்கமும் இப்படி நின்று இப்படி பார்த்துட்டு, ஆண்டவரே வரல. இப்போ 46 அண்ணா 42 வாசிப்போம். அவன் போய் பார்த்துட்டு என்ன சொல்கிறான்? ஆகாப் போஜனபானம் பண்ண போனான். பின்பு எலியா கர்மேல் பர்வதத்தினுடைய சிகரத்தின் மேல் ஏறி தரையிலே பணிந்து தன் முகம் தன் முழங்காலில் பட குனிந்து அடுத்த வசனம் வாசிங்க. தன் ஊழியக்காரனை நோக்கி, நீ போய் சமுத்திரமுகமாய் பார் என்றான். அவன் போய் பார்த்து ஒன்றுமில்லை என்றான். நீ இன்னும் 7 தரம் போய் பார் என்றான். போய் பார்த்துட்டு
வந்த ரிப்போர்ட் என்ன? ஒன்றும் இல்லை. இங்கிலீஷில் நத்திங். இவன் இப்படி ஜெபம் பண்ணிட்டு, ஏய் கொஞ்சம் போய் பாடுறான் அந்த பக்கம், இதெல்லாம் போய் பார்த்துட்டேன். போய் பார்த்து, எஜமா ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை. ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்கிற நேரத்தில் ஒருத்தர் வந்து, ஐயா எங்கங்க அங்கே ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே இல்லை. இந்த வார்த்தை இருதயத்தை செம்ம அடிக்கும். ஏன்னா ஏதோ கொஞ்சம் இருக்கு அப்படின்னா கூட மனசுக்கு அப்பா கொஞ்சமாவது இருக்கு அப்படின்னு. ஒன்றும் இல்லை. ஸோ வீட்டில் நல்லா சமைச்சு சாப்பிட்ட நாட்கள் உண்டு. ஒரு நாள் ரசம் தான் இருக்குதுன்னா சரி ஏதோ ரசமாவது கிடச்சிச்சே போன்னு சொல்லு. ஒன்றும் இல்லை. இப்போ முன்னாடியே சொல்லிட்டேன், அந்த பாரு ஒரு தடவை வராத, 7 தடவை போ, அவசரப்படாத பாருங்க. அப்போ அவன் யோசிச்சிருப்பான், இந்த ஆள் நம்மளை உயிரை வாங்கிட்டு நீ பாடு உட்காந்து தலையை கொண்டு போய் காலுக்குள்ளே சொருவிட்ட, உனக்கு என்ன எண்ணெயில் போன்ற வான்ற, அங்கே போ, ஒன்றும் இல்லை, திருப்பி போ, திருப்பி போனா இல்லாததுக்கு எதுக்கே என்னை போட்டு அனுப்பிச்சு இந்த பாடுபடுத்துற. செகண்ட் டைம் போயிட்டு வந்துட்டு என்ன பார்த்தேன், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, திருப்பி போயிட்டு வரேன். இந்த ஒவ்வொரு முறை ஒன்றும் இல்லைன்னு சொல்லும்போது அந்த சவுண்டு மாறி இருக்குமா, ஒரே மாதிரி வந்துருக்குமா? ஒன்றும் இல்லைங்க, சரி திருப்பி போயிட்டு. இப்போ தான் தெரிஞ்சா ஐயோ சொல்லிக்கிட்டே இருக்கிறேன், ஒன்றும் இல்லைங்க, ஒன்றும் இல்லைங்க, ஒன்றும் இல்லைங்க. 7வது டைமில் அவன் பார்த்தா ஒரு கையளவு தெரியுது. அவன் மனசுக்குள்ளே சிரிச்சிருப்பான், நம்மால் எதிர்பார்க்கறது மெகா சைஸு, ஆனால் அங்கே வர்றது என்ன, கண்ணுக்கே தெரியாத சைஸு. அப்போ ஒரு நக்கலாகவே போய் சொல்லியிருப்பான், மேகம் தானே, ஆமாம் இந்த அளவுக்கு ஒன்று ஏதோ தூரத்தில் தெரியுதுன்னு. ஆனால் 1ஆம் வசனத்தில் கர்த்தர் சொன்னா அது நிச்சயமாக நடக்கும், அது நடக்கிற வரைக்கும் நான் விடக்கூடாதுன்னு சொல்லி 7 முறை இவனை அனுப்பி அவன் பதிலை கொண்டு வருகிற வரைக்கும். நான் யார் தெரியுமா, இதெல்லாம் இல்லை. ஒருத்தன் இந்த அளவுக்கு தலையை கீழே பார்த்து வச்சு மேலே பார்க்கறது கூட மனம் இல்லாமல் ஜெபிக்கணும்னா அவன் இருதயத்தில் எவ்வளோ ஒரு அழுத்தம் இருந்திருக்கும். இன்னைக்கு மலை உச்சி அனுபவம்னா நிறைய ஆளுங்களுக்கு அப்படியே கையை உயர்த்தி ஆன்னு ஜாலியாக இருந்து இப்படியே பண்ணணும்னு தோணும். ஆனால் ஆண்டவர் சில காரியங்களை நிறைவேற்றுவதற்கு முன்பதாக நாமளும் துக்கித்து நம்மை வருத்தி சொன்னதை கர்த்தர் செய்வார் என்கிற நம்பிக்கையோடு வருகிற வரைக்கும் அவனை அனுப்பின மாதிரி இன்னும் ஒரு முறை போய் பார், இன்னும் ஒரு முறை, go once again, go once again, once again, once more, once more. நான் எல்லாத்தையும் பண்ணி பார்த்துட்டேன், உபவாசம் பண்ணிட்டேன், அது போயிட்டேன், இந்த பண்ணிட்டேன், எல்லாம் பண்ணிட்டேன். once more. இன்னைக்கு இந்த பதில் வராதா, இந்த செய்தி வராதா? என்னைக்காவது ஒரு நாள் கர்த்தர் செய்யறேன்னு சொன்னது என் வாழ்க்கையில நடக்காதா? பார்த்து 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 ஆண்டவரே உங்களை நம்பிதானே நான் இவ்வளவு தைரியமா சொன்னேன். ஒண்ணுமே இல்லை. ஒவ்வொரு முறையும் ஒன்றுமில்லை ஒன்றுமில்லைன்னு சொல்லும்போது நான் சொன்ன மாதிரி இருதயத்தில் கத்தியை வச்சு குத்துன மாதிரி இருந்திருக்கும். ஆனாலும் இல்லை, இந்த குத்து இல்லை. அவர் சொன்ன வார்த்தை, நான் மழையை வரப்பண்ணுவேன். I will send the rain. திரும்ப திரும்ப, Lord, you said that you will send the rain. You will send the rain. அதையே சொல்லி சொல்லி திருப்பி திருப்பி ஜெபம் பண்ணி லேசாக வந்த உடனேயே தெரியும் ஆண்டவர் வந்துட்டார். இப்போ ஆகாபுக்கு நியூஸ் அனுப்புகிறான், ஸ்டார்ட் ஆயிடுச்சு, நீ இப்பயே கிளம்புனாதான் வீடு போய் சேருவேன். ஏன்னா இது சாதாரண மழை அல்ல, இது பெரும் மழை, ஓடிடு, லேட் பண்ணாத. ஏன்னா என் கர்த்தர் வர்ற வரைக்கும் ஒரு மாதிரி தான் இருக்கும். என் கர்த்தர் களத்தில் இறங்கிட்டாருன்னா
அவர் லைனே ஒரு வழியே தனி. அதனால் அவர் இப்போ இறங்கிட்டாரு, ஓடிடு, சீக்கிரம் ஓடிடுறேன். இன்னைக்கு நம்ம ஆண்டவருக்கு டைம் டேபிள்லாம் போட்டு கொடுக்குறோம். அவர் செய்கிறேன்னு சொன்ன உடனே அவர் சொல்லிட்டாரு, சொல்கிறது நீங்கள் டைம் டேபிள் எந்து அப்படின்னு நம்ம ஒரு டைம் டேபிளை போட்டு கையெழுத்து போடுங்க அப்படின்னா உங்கள் டைம் டேபிளுக்கு அவர் கையெழுத்து போடுறதில்லை. ஏன்னா அந்த டைம்லேயும் சில பிரச்சனைலாம் இருக்குது. அதனால் அவரே ஒரு டைம் டேபிள் போட்டு வச்சுருக்கிறார். ஸோ இதனால் இன்னைக்கு நான் ஆண்டவரை நம்பி வந்தேங்க, இப்படிலாம் இருந்துச்சு பாருங்கள், என் நிலைமை இப்படி ஆயிடுச்சு. மக்களும் கேட்குறாங்க, என்னாச்சு? ஒன்றும் இல்லை, இன்னும் அது வருது சொன்னீங்களே, என்னாச்சு? ஒன்றும் இல்லைங்க. என்ன அந்த வேலை கிடைச்சிடும் அப்படின்னு சொன்னீங்க, என்னாச்சு? ஒன்றும் இல்லைங்க. இப்படி எத்தனை பேர் ஒன்றும் இல்லைன்னு சொல்லி இன்னைக்கு வெறுத்து போயிருக்கிறீங்க? அந்த ஒன்றும் இல்லாத நேரத்தில் தான் அவன் சொன்னான், பெரு மழையின் இரைச்சல் சத்தத்தை நான் கேட்கிறேன். I hear the sound of rain. இதுக்கு தான் விசுவாசம் தேவை. கண்ணுக்கு தெரிறதுக்கு முன்னாடி இந்த விசுவாச காதுகளுக்கு அது கேட்கும், அது கேட்கும். இன்னைக்கு என்னுடைய ஜெபமெல்லாம் உங்களுக்கு அது கேட்கணும், உங்களுக்கு கேட்கணும். கேட்குற வரைக்கும் நீங்கள் சொல்லணும், I will ask the Lord one more time. இவ்வளோ முறை கேட்டுட்டேன், இன்னும் ஒரு முறை நான் என் ஆண்டவரை பார்த்து கேட்கிறேன். நான் ஜெபிச்சேன், ஒன்றும் இல்லை, திருப்பி ஜெபிப்பேன். நான் ஆண்டவருக்காக ஊழியம் செஞ்சேன், ஒன்றும் மாறல, இன்னும் செய்வேன். நான் ஆண்டவருக்காக காத்திருந்தேன், ஒன்றுமே நடக்கலை, நான் இன்னும் காத்திருப்பேன். அப்படி கடல் பக்கமாக பார்த்துக்கிட்டே இருக்கிறேன், ஒரு சேஞ்சுமே இல்லை, ஸ்டேட்டஸ் கோ, இருக்கிறது இருக்கிற மாதிரியே இருக்கு. நானும் அப்படியே நிலைத்திருப்பேன். அவர் ஒவ்வொன்றையும் அதன் காலத்தில் நேர்த்தியாய் செய்வார். அதனால் ஒன்றுமில்லைன்னு சொல்கிறதுக்கு பயப்படாதீங்க. இல்லை நீங்கள் போய் யார்கிட்ட கேட்கும்போது ஒன்றும் இல்லைங்க சொல்கிற மாதிரி ஒன்றும் இல்லைன்னு சொல்லும்போது சொல்லுங்க, ஐ வில் ஸ்டில் ட்ரை. அந்த நேரத்தில் கர்த்தர் ஒரு ஸ்பெஷல் கிருபையை உங்களுக்கு கொடுக்குறார். மூன்றாவதாக இன்னொரு மலை, இவர் வித்தியாசம் இல்லையா? வாசிக்கலாம். மத்தேயு 4ஆம் அதிகாரம் 8-11. Matthew 4, 8-11. மறுபடியும் பிசாசு அவரை உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையையும் அவருக்கு காண்பித்து, நீர் சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளை எல்லாம் உமக்கு தருவேன் என்று சொன்னான். அப்பொழுது இயேசு, அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றார். அப்பொழுது பிசாசானவன் அவரை விட்டு விலகி போனான். உடனே தேவதூதர்கள் வந்து அவருக்கு பணிவிடை செய்தார்கள். ஓகே, 3ஆம் அதிகாரத்தில் 17ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா பிதா சாட்சி கொடுக்கிறார். என்ன சாட்சி கொடுக்கிறார்? இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாய் இருக்கிறேன். இப்ப நேசகுமாரன் பிரியமாய் இருக்கிறேன்னு சொன்னா அதுக்கப்புறம் அவருக்கு நடந்தது எல்லாமே சூப்பரா நடந்திருக்கணும். இல்லாட்டி என்ன கேள்வி வரும்? நேத்து தான் ஆஹா ஓஹோன்னு சவுண்டு கொடுத்தீங்க, இன்னைக்கு நம்மளை கொண்டு போய் வனாந்திரத்தில் விட்டீங்க. லூக்கால வாசிக்கும் போது சோதிக்கப்படும்படியாக ஆவியானவர்களே வனாந்திரத்திற்கு கொண்டு போகப்பட்டார். He was led by the Spirit into the wilderness in order to be tempted. கொண்டு போனது யாரு? ஆவியானவர். சாட்சி பயங்கரமா இருந்துச்சு, இவர் என்னுடைய நேசகுமாரன், பிரியமா இருக்கிறேன். அது முடிஞ்ச உடனே நம்ம இங்கிலீஷ்ல சொல்லுவோம்ல, பேக் டு பேக். இது முடிஞ்சு என்னை பற்றி இவ்வளோ நல்லா சொல்கிறாங்க அப்படின்னு நினச்ச நேரத்துக்குள்ள திருப்பி சோதனை. இப்போ மிக உயர்ந்த மலையில் கொண்டு போய் நிப்பாட்டி வச்சு இப்போ பிசாசு காட்டுறான் எல்லாத்தையும்.
காட்டிட்டு நமக்குள்ள ஒரு டீலிங் வச்சுக்கோ. ஏன்னா பிசாசு இது எல்லாத்தையும் என்கரேஜ் பண்ணியிருக்கிறான். என்கரேஜ் தெரியும்ல, அபகரிச்சிருக்கிறான். இப்போ அவன் கையில் இருக்கு. அப்போ பிசாசை அழிக்கணும், அது எல்லாத்தையும் திருப்பி எடுக்கணும்னா. ஆனால் உண்மை என்ன, அப்போதைக்கு அவன் கையில் தான் இருக்கு. ஆனால் அதுக்கும் மேலே தேவன் இருக்கிறான். இப்போ இந்த தன்னுடைய கைக்குள்ளே வச்சிட்டு இருக்கிறவன் இதை நான் கொடுக்குறேன்னு சொல்கிறேன். இது எப்படி இருக்குன்னா, ஒரு ஆள் ஒரு வீட்டுக்கு வாடகை போகிறாரு. வாடகைக்கு போயிட்டு வாடகை கொடுக்காம இப்போ வீட்டுக்குள்ளே உட்காந்துட்டு இது என் வீடு தான் சொல்கிறார். நீங்கள் அந்த வீட்டை போய் பார்க்க போகும்போது அது சொல்கிறான், எனக்கு காசு கொடுத்துரு, இந்த வீட்டை உனக்கு கொடுத்துட்றேன்ற. என்ன இதில் ஒரு ஆதாயம் மாதிரி தெரிகிறதுன்னு சொன்னால், இந்த உலகத்தின் ராஜ்யங்கள் எல்லாம் இயேசுடைய கைக்கு வர்றதற்கு இவன் ஓகே சொல்லி சீனை விட்டு போயிட்டான்னா, இப்போ இதுக்கு மிஞ்சி அவரை எதுக்குறதுக்கு அங்கே யாருமே கிடையாது. சைலண்ட் டீல், யாருமே இல்லை. அவங்க சுற்றி சுற்றி வேற யாராவது பார்க்குறாங்களா அப்படின்னு பார்த்தா ஒருத்தரும் கிடையாது, 2 பேர் தான். ஆனால் ஒரே வார்த்தை போட்டார், அப்பாலே போ சாத்தானே, கிட்ட வராது, கொன்று, அவரை தவிர வேற எதையும் வணங்கக்கூடாது. ஆண்டவரை தவிர, பிதாவை தவிர எனக்கு வேற எதுலையுமே பங்கு கிடையாதுன்னு சொல்லி விரட்டினார். அப்புறம் தேவதூதர்கள் பணிவிடை செய்தார்கள். ஆனால் தேவதூதர்கள் வேற என்னத்தை கொடுத்தாங்க? ராஜ்யத்தை கொடுத்தாங்களா? இல்லை. அதற்கப்புறம் 3 வருடங்கள் கடினமான உழைப்பு. இங்கே போய் அங்கே போய் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணி ஊழியம் செய்து கடைசியில் தன்னுடைய உயிரையே கொடுக்கக்கூடிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டார். ஆனாலும் ஒவ்வொரு ஸ்டெப்லையும் சொன்னார், என் பிதாவின் சித்தத்தின்படி இதை நான் செய்கிறேன், என் பிதா எனக்கு சொன்னவைகளை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன்னு சொல்லி எல்லாம் அதையே கேட்டு கேட்டு சொல்லி கடைசியில் சிலுவையில் இருந்து சொன்னார், எல்லாம் முடிந்தது என்று சொல்லி. அந்த பாதை கடினமான பாதை. ஆனால் அந்த உபத்திரவத்தில் கர்த்தர் கூட இருக்கிறதை இயேசு மனுஷனாக இருந்தபோது கற்றுக்கொண்டார். ஸோ இன்றைக்கு வாழ்க்கையில் உயர வேண்டும் என்பதுதான் நம்முடைய நோக்கம் என்று சொன்னால், நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான குறுக்கு வழிகள் இருக்கிறது. அப்படியே லைஃப்பில் மேலே வந்துடலாம். இன்னைக்கு அதனால்தான் யார் யாரெல்லாம் சாட்சி சொல்கிறாங்க. ஒரு காலத்தில் கிறிஸ்தவர்கள் மட்டும்தான் சாட்சி சொல்லுவாங்க. இன்னைக்கு யார் யாரோ சாட்சி சொல்கிறாங்க. ஒருத்தன் சொல்கிறான், என்ன மாதிரி நீ தியானம் பண்ணு, லைஃப்பில் அப்படியே மேலே போயிடுவேன். உட்கார வச்சுட்டு கதையாக விடுவான். அப்படியே உன் கஷ்டம்லாம் அப்படியே பறக்குது பாரு. அதுக்கு போயிட்டு சொல்கிறேன் இருக்கான், நான் பயங்கர கஷ்டத்தில் போனேன், அங்கே குருஜி இதை சொல்லி கொடுத்தா அது அப்படியே காற்றுல மாயமாக போகிற மாதிரி போயிடுச்சு. வாடி உனக்கு இருக்கு, எங்கே போச்சு, அது எங்கே டெலிவரி ஆகி திருப்பி வரணுமா கரெக்டாக வந்துடும். இப்போ காலம்லாம் மாறிப்போச்சு. அந்த காலத்தில் நாய் வீட்டில் வச்சு ரொம்ப பிரச்சனை ஆயிடுச்சு, இனி கவனிக்க முடியலன்னு சொன்னால், இந்த நாயை கொண்டு போய் சைக்கிளில் கயிறு கட்டிட்டு அப்படியே எழுதிட்டு போய் ஒரு 15 கிலோமீட்டர் தள்ளி அந்த நாய்க்கு என்னத்தையாவது பிஸ்கட் வாங்கி இப்படி போட்டு எஸ்கேப் ஆயிடுறது. ஸோ அப்போ என்ன நம்பிக்கை அப்படின்னா, அங்கே போயிடுச்சு, இப்போ அந்த நாய்க்கு எங்கே வீடுன்னு தெரியாதுன்னு நினச்சிட்டு இவங்க வந்த வழியாக வராமல் இவங்க வேறு வழியாக வருவாங்க. அந்த நாய் பிஸ்கட் சாப்பிட்ருக்கும் போது எஸ்கேப் ஆயிடுவாங்க. ஆனால் என்ன நடக்கும் தெரியுமா, இவங்க வீட்டுக்கு வர்றதுக்குள்ளே யாரும் வந்துடும், நாய் வந்துடும். பறக்குதா மேலே, நீ வீட்டுக்கு போகிறதுக்குள்ள அது வீட்டுக்கு போயிடும். குறுக்கு வழி.
உங்களை என்னையும் உயர்த்தி நல்ல வழியில் நடத்துறதுக்கு நம்முடைய ஆண்டவர் வாக்கு கொடுத்துருக்கிறார். அது கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும். அவர் அவசரப்பட மாட்டார். நான் சொன்ன மாதிரி அவர் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் வைத்திருக்கிறார். அதனால் அந்தந்த காலத்தில் அதை நிச்சயமாய் செய்வார். அது வரைக்கும் நீங்கள் பொறுமையாக தான் இருக்கணுமே வெளியே எந்த குறுக்கோளிலையும் வருகிறதற்கு இடம் கொடுக்காது. எபிரேயர் 4:15 நாம் வாசிக்கிறோம், அவர் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டு பாடு அனுபவித்தவராய் இருக்கிறபடினாலே அவர் இன்றைக்கு நமக்கு எல்லா சூழ்நிலையும் உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். அப்போ 3 மலை உச்சி அனுபவம். ஒருத்தர் அங்கே நிற்கிறாரு, நிச்சயமாக நடக்கும்னு தெரியும், கண்ணுக்கு முன்னாடி தெரிகிறது. ஒன்று அவருக்கு அதில் பங்கு இல்லை. இங்கே கர்மேல் மலையில் எலியா நிற்கிறார், ஒன்றுமே கண்ணுக்கு தெரியல. ஆனால் சொன்ன வார்த்தை அவர் செய்வார், அவர் செய்வார் என்கிற அந்த எண்ணத்தோட அதை பார்த்தான். இயேசு இங்கே நிற்கிறார், ஒரு தாம்பாளத்தில் கொண்டு வந்து கொடுக்குற மாதிரி எல்லாம் உங்களுக்கு தான். இன்னொன்று சொல்கிறேன், 3 வித்தியாசம். ஆனால் 3லையுமே 3 பேரும் வெற்றி பெற்றார்கள். முதல்ல மோசே, ஆண்டவரே நீங்கள் சொன்னால் நான் எதிர்த்தே பேசல, ஃப்ளாஷ்பேக்கை பார்த்து துக்கத்துக்கு நான் இடம் கொடுக்க விரும்பலை அப்படின்னு சொல்லி நீங்கள் விரும்புகிறபடி செய்யுங்கன்னு சொன்னார். எலியா, நீங்கள் சொல்லிட்டீங்க, நீங்கள் செய்கிற வரைக்கும் நான் இந்த இடத்த விட்டு போகிறதில்லை, நான் திரும்ப திரும்ப ஒன்ஸ் மோர்னு ஜெபிச்சு கொண்டே இருப்பேன், நீங்கள் நிச்சயமாக செய்வீர்கள் என்று சொல்லி காத்திருந்து அந்த நிறைவேற்றத்தை பெற்றுக்கொண்டான். இயேசுவுக்கு குறுக்கு வழியில் எல்லாம் வந்து கொடுத்தாங்க. சொன்னார், நான் எப்படி நடக்கணும்னு நீ சொல்லக்கூடாது, இன்னைக்கு நீங்கள் எப்படி நடக்கணும், எப்படி நல்லா இருக்கணும்னு உங்களை உண்டாக்குனவர் தான் சொல்லணுமே வெளியே உலகம் உங்களுக்கு சொல்லி கொடுக்கக்கூடாது. எல்லாத்தையும் கடந்து சிலுவையில் தொங்கும்போது அவர் சொன்னார், எல்லாம் முடிந்தது, நான் வந்து செய்ய வேண்டியது எல்லாத்தையும் நான் செஞ்சிட்டேன். இன்னைக்கு எந்த மலையில் நீங்கள் இருக்கிறீங்க தெரியல, ஆனால் ஒன்று மாத்திரம் சொல்லுகிறேன், பின்னாடி நடந்தது, பல வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததுன்னு சொல்லி எதையும் நினச்சி இன்னும் அதையே தூக்கிட்டு இருக்காங்க. நேற்று இன்னொரு பிள்ளை சாட்சி சொல்லுச்சு. என்ன சொல்லுச்சு, 25 வருஷமாக எங்கள் அப்பா கிட்ட நான் பேசுறது இல்லை. 25 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவம் எங்கள் அப்பாவை என்னை நான் வெறுக்கும்படியாக செய்து விட்டது. ஆனால் ஆண்டவர் பேசின ஒரு வார்த்தை, 25 வருஷம் பிறகு நான் போய் எங்கள் அப்பா கிட்ட பேசி ஒப்புரவானேன். இன்னைக்கு சில ஆளுங்க அப்படியே 25 வருஷம் 15 வருஷம்னு முன்னாடி நடந்ததெல்லாம் தூக்கிட்டு போகிறீங்க. ஆண்டவர் சொல்கிறது ஒரே ஒரு வார்த்தை, ஒன்று ஒப்புக்கொடு, சரண்டர். சில ஆளுக்கு ஒன்றுமே அசைய மாட்டேங்குது. ஆண்டவரே, ஆம வேகத்தில் வந்தால் கூட பரவாயில்ல, ஆமாம் நடக்குது, ஆனால் நான் பார்க்குறேன் ஒன்றும் இல்லை. விட்டுறாதே, நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. இயேசு அங்கே நிற்கிறார், எல்லாம் உங்களுக்கு தான், நீங்க பார்க்குறீங்களா, எல்லாமே உங்களுக்கு தான், டேக் இட். அவர் கொடுத்த பதில், கெட் லாஸ்ட். திருப்பி ஒரு முறை இந்த மாதிரி முன்னாடியே நீ நிற்கக்கூடாது, கெட் லாஸ்ட். அவன் போகும்போது நினச்சிட்டு போயிருப்பான், கெட் லாஸ்டா, இன்னும் 3 வருஷம் இருக்குல்ல உங்களுக்கு, நான் என்ன பண்ணுறேன் பாருங்க, நீ பண்ணுறா, 3 வருஷத்துக்கு அப்புறம் உனக்கு என்ன பண்ணுறேன்னு எனக்கு தெரியும், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு 2 பேரும் பேசிட்டு அங்கே இருந்து போயிருப்பாங்க. உள்ளங்கைகளில் உங்களை வரைஞ்சி வச்சிருக்கிறார். நீங்கள் எங்கெல்லாம் போவீங்க, என்னெல்லாம் நடக்கும்னு எல்லாம் ஆண்டவருக்கு தெரியும். அதனால் நிச்சயமாய் அவர் செய்ய வேண்டிய நேரத்தில் ஒவ்வொன்றையும் அதன் காலத்தில் நேர்த்தியாய் செய்வார். யார் என்ன நிலைமையில் இருக்கீங்களோ தெரியாது, ஆனால் இந்த 3 வித்தியாசமான மலைகளில்
எது உங்களுடைய அனுபவமாக இருந்தாலும் ஆண்டவர் இன்றைக்கு உங்களோடு கூட பேசியிருக்கிறார். ஒரு நல்ல உறுதியான தீர்மானத்தோடு ஒரு நம்பிக்கையின் செய்தியை பெற்றவங்களாம் இங்கேருந்து நீங்கள் போகணும். எதை குறித்தும் கவலைப்படக்கூடாது. கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராம். கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ண போகிறோம். எல்லாரும் எழுப்பி நிற்போமா சீக்கிரமா.